இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் மோடி அமித்ஷா நிம்மதியாக ஒரு நாள் கூட தூங்க முடியாதுங்க. அது மோடி அமித்ஷா மட்டுமல்ல, ராஜ்நாத் சிங் ஆகட்டும், ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் ஆகட்டும், யார் வேணா ஆகட்டும், இனிமேல் இவர்கள் நிம்மதியாக ஒரு நாள் கூட தூங்க முடியாது. ஏன்னு கேட்குறீங்களா? இப்போ நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் இன்றைக்கி நடக்கவிருக்கு. நேற்றுக்கு அமித்ஷா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, எதிர்க்கட்சியை சார்ந்த எம்பிக்கள் பல பேரை நேரடியாக ஃபோனில் பேசி அவர் வாக்கு கேட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கூடுதலாக ஒரு செய்தி என்னன்னா, ஒவ்வொரு பாஜக கூட்டணி கட்சியை சார்ந்த பாஜக கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினரை தயவு செஞ்சு கரெக்டாக இதில் போட்டுருங்க, நம்ம ஆள் தான் வெற்றி பெறணும்னு தனித்தனியாக ஃபோன் போட்டு அமித்ஷா பேசியிருக்கிறார். இது நேற்றைய தினம் நடந்தது. 2வது விஷயம் என்னன்னு சொல்கிறேன். சிபி ராதாகிருஷ்ணன் இல்லையா? சிபி ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு யார்? ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் இல்லையா? அவரை இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரன் தமிழன்னு சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை அவரை தமிழன்னு ஏற்றுப்பாங்களா? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? தமிழ் மண் வேறு சித்தாந்தத்தை நம்புகிறது. தமிழ் மண் அப்படி பழக்கப்பட்டாகிவிட்டது. இப்போ ஆர்எஸ்எஸ் சார்புடையவரை தமிழ் மண் ஏற்றுக்கொள்ளாது. இது பல தடவை நம்ம பேசியாச்சு. இப்போ அவர் வேணால் தன்னை எப்படி சொல்லிக்கலாம். நல்ல மனிதர்கள் யாரோ அவர்தான் தமிழன் அப்படிங்கிறதான் தமிழர்களுடைய அடையாளமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போது சிபி ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய நபர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுறாரு. அவர் நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவர் பொறுப்புக்கு வரல. நல்லா கேட்டுங்க, அவர் இதுவரைக்கும் எந்த பொறுப்புலையும் வரல. சாதாரணமான ஆள், ஒரு கட்சியினுடைய வேட்பாளர். இவர் இந்தியாவினுடைய தபால் துறை இருக்கிறது அல்லவா, இந்த தபால் துறையினுடைய உயர் அதிகாரிகளை பயன்படுத்தி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும், அது ராஜ்யசபா உறுப்பினராகட்டும் அல்லது லோக்சபா உறுப்பினர்களாகட்டும், இவர்களுக்கு எல்லோருக்குமே தன் கைப்பட எழுதிய கடிதம், எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறத மாதிரியான கடிதத்தை ஒவ்வொருவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு அந்த தபால் துறை அரசு அதிகாரியை பயன்படுத்தி இருக்கிறார். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னே தெரியலங்க. தேர்தல் ஆணையம் எப்போதுமே குற்றவாளி கூண்டில் தான். கடந்த 12 வருடங்களாக தேர்தல் ஆணையம் குற்றங்களையே செய்து கொண்டிருக்கிறது. சிபி ராதாகிருஷ்ணன் சாதாரணமான ஒரு ஆள். அவர் எப்படி இந்தியாவினுடைய அரசு தபால் துறை சார்ந்த அதிகாரிகளை இவருடைய போட்டிக்காக பயன்படுத்தலாம்? நமக்கெல்லாம் நல்லா தெரியும். இப்போ தேர்தல் நடக்கக்கூடிய காலங்களில் பிரதமராக மோடி இருந்தாலும் மோடிக்கு அந்த பவர் கிடையாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு தான் பவர் இல்லையா? ஆனால் அந்த நேரத்தில் கூட அரசு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவது மோடியினுடைய வழக்கம். இதெல்லாம் நம்ம நிறைய வாட்டி. ஆனால் ஏதாவது தேர்தல் ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா அப்படின்னா இன்று வரையிலும் கிடையாது அப்படிங்கிறதா நம்ம சொல்கிறது. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சிபி ராதாகிருஷ்ணன் இதை செய்திருக்கிறார். ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. சரி, இப்போ 11 பேர் கிராஸ் ஓட்டிங் செஞ்சிருக்கிறாங்க. அமித்ஷா இவ்வளவு கெஞ்சி கூத்தாடியதற்கு பிறகும் கூட கூட்டணி கட்சியை சார்ந்த 11 பேர் கிராஸ் ஓட்டிங் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் F101வது அறையில் நடைபெற்ற இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களித்தார் அப்படிங்கிறதெல்லாம் ரகசியமாக இருக்கும். அதனால என்னன்னா, மோடி அமித்ஷாவினுடைய சொல் பேச்சை கேட்காமல் 11 பேர் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். போதாக்குறைக்கு 3 கட்சிகள் இந்த தேர்தலில் நாங்கள் வாக்களிப்பதற்கு வரவில்லை என்று தனியாக ஒதுங்கி நிற்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். ஏன் இதெல்லாம் இப்போது இந்தியாவில் நடக்குது? இதில் நீங்கள் நல்லா பார்க்கணும். ஏன்னா மோடி அமித்ஷாவினுடைய ஆட்சி காலம் வெகு விரைவில் முடிய போகிறது. இனி இந்த பித்தலாட்டங்களோடு தேர்தலை அணுக முடியாது. அதற்கெல்லாம் கடிவாளம் போட்டாகிவிட்டது. அப்போது வேற வழி இல்லை. அப்போ இவர்களை ஆதரித்தால் நாமும் நாளைக்கு சிக்கலில் போய் சேர்ந்துட வேண்டி வரும்னு எல்லாருமே நம்புகிறாங்க. இப்போ பீகாருடைய நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த எம்பிக்கள் யாருமே பாஜகவிற்கு வாக்களிக்கவில்லை என்கிற செய்தி தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவர்களெல்லாம் கிராஸ் ஓட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இந்தியா கூட்டணி கட்சிக்காக அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். கூடுதலாக இன்றைக்கி நான் ஒரு செய்தியை இப்போ பார்க்க, இந்த பதிவெடுப்பதற்கு வருவதற்கு முன்னால் ஒரு செய்தி என்னென்னா, விரைவில் நிதிஷ்குமார் பீகாருடைய முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்கிறாரு. இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ பீகாரில் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் மோடிக்கு சிக்கல், மோடி ஆட்சிக்கு சிக்கல். சந்திரபாபு நாயுடு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பல செய்திகள் நமக்கு உறக்க உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் மோடிக்கும் அமித்ஷாவுக்கு என்ன தெரியுமா, இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஏன்னா வாக்குகளை திருடித்தான் இவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி விட்டார். அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்க வேண்டிய தேவை என்னங்க? இதை மோடியும் அமித்ஷாவும் தானே உருவாக்கி வைத்தார்கள். அவருடைய பதவிக்காலம் முடிந்துருச்சா? ஜெகதீப் தன்கருக்கு என்ன பிரச்சனை? ஜெகதீப் தன்கர் எங்கே? இது மாதிரி கேள்விகளெல்லாம் நிறைய வந்துக்கிட்டு தானே இருக்குது இந்த நேரத்தில். ஜெகதீப் தன்கருடைய விடைபெறக்கூடிய நேரத்தில் ஏன் மோடி அமித்ஷாவும் கலந்துக்கல? சிபி ராதாகிருஷ்ணன் வந்து இந்த தேர்தலில் போட்டிடுறான்னு போது எல்லாரும் குவிஞ்சு போய் வாழ்த்து தெரிவிக்கிறாங்களே, அவர் கூட எல்லாரும் சேர்ந்து வர்றாங்களே, ஏன் ஜெகதீப் தன்கருக்கு அது நடத்தலை? அப்போ மோடி அமித்ஷா அவர்களை யாராவது இந்த கட்சியில் இருக்கிறவன் எதிர்த்தா அவனுங்கெல்லாம் இதே நிலைமை தான். அது சிபி ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும், இல்லை கட்கரியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மோடி அமித்ஷாவை அனுசரித்து போகக்கூடியவர்களுக்குத்தான் கட்சியில் வாய்ப்பு, வசதி, அதிகாரம் எல்லாமே. இல்லாமல் தான் கிடையாது அப்படிங்கிறத மீண்டும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து நிரூபித்த விஷயம். ஜெகதீப் தன்கருடைய ராஜினாமா குறித்து இன்னைக்கு வரைக்கும் சரியான ஏதாவது பதில்கள் இவர்கள் மேலிடத்திலிருந்து வந்திருக்கிறதா சொல்லுங்க? உடனே சரியில்லைன்னு சொல்றாங்க. அப்ப இவர்களை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய, அதாவது இந்தியா பாசிசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு ஹிந்து என்ற மாதிரியான ஆட்கள் சொல்றத நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. இவர்கள் வைப்பதுதான் சட்டம், இவர்கள் சொல்வதுதான் செய்தி, இது கேட்கிறவன் கேளுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 இடத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும். சரியா? அதனால இந்த தேர்தலுங்கிறது எப்படியாவது இவங்க வெற்றி பெற்றாகணும். ஆனால் ஒன்று, கடந்த முறை ஜெகதீப் தன்கர் வெற்றி பெற்றதை போன்ற ஒரு மாபெரும் வெற்றியை மோடி அமித்ஷாவால் இனிமேல் வாழ்நாளில் பெறவே முடியாது. RSS பாஜகவால் இனி இந்திய வரலாற்றில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒருபோதும் இது போன்ற வெற்றிகளை குவிக்க முடியாது என்பதை அடித்து சொல்லுகிறேன். எப்படியாவது வெற்றி பெற்றால் போகும். அதனால தான் தனித்தனியாக ஃபோனில் கூப்பிட்டு எப்பா ஓட்டை போட்டுருங்கப்பா, தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் போய் கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு மோடி அமித்ஷா தலைவர். ஏன்னா கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாஜக ஆட்சி சிக்கலை நோக்கி சென்றுடும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. இது அமித்ஷாவிற்கு மோடிக்கு நல்லா தெரியுது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பா போட்டுருங்கப்பா அப்படின்னு தனித்தனியாக தொலைபேசியில் பேசி சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். என்றால் கட்சியை மீறி, எல்லாவற்றையும் மீறி, இன்றைக்கு மோடி அமித்ஷாவினுடைய கைகளை எல்லாம் மீறி பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பது இந்த தேர்தலோடு நமக்கு தெள்ள தெளிவாக புரிகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.